ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ படமாக வெளியான தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல 37வது படமாகவும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பிரான்ச்சைஸ்ல 2வது ரீபூட்டாகவும் இந்த படம் வெளியாயிருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் எர்த் 828 காட்டுறாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சக்திகள் கிடைச்சி சூப்பர் ஹீரோவா மாதிரி பூமியை நோக்கி வர வில்லன்ஸ் கிட்ட இருந்து பூமியை காப்பாற்ற ஆரம்பிச்சு அவங்க 4 வருஷம் முடிஞ்சிருக்கும். அந்த 4th ஆனிவர்சரி ஒரு பேசு பொருளா மாறுது. ரீட் அண்ட் சூ பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையுடைய டியூ டேட் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அப்ப சில்வர் சர்ஃபர் பாத்தீங்கன்னா பிளானட்ஸ் அழிக்கிற காஸ்மிக் பீயிங்கா இருக்கிற கேலக்டஸ் பாத்தீங்கன்னா எர்த் 828 அழிக்கிறதுக்காக மார்க் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உலகத்தை அழிவிலிருந்து காப்பாத்துறதுக்காக ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் என்ன செஞ்சாங்க, இவங்களால கேலக்டஸ் கிட்ட இருந்து எர்த் 828 காப்பாற்ற முடிஞ்சதா அப்படின்றதா இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். குறிப்பா வார்ம் ஹோல் சீக்வன்ஸும் கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. MCU ஃபேன்ஸ்க்கு ஒரு பிரியாணி விருந்து அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். எல்லா MCU படங்கள்லயும் இருக்கிற மாதிரி VFX ஒர்க் பாத்தீங்கன்னா டாப் நாச்சாவே இருக்கும். VFX மூலமா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. சில்வர் சர்ஃபருடைய அந்த ஃபிளாஷ்பேக்கும் இறுதியில அந்த பேபி வச்சு ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான காட்சிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. அது ஆடியன்ஸ்க்கு ஒரு மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸை தரும் அப்படின்றது சந்தேகமே இல்ல. 80s வைபை கொடுக்குற மாதிரியான காட்சிகள் படம் முழுக்கவே இருக்கும். வில்லன் ரோல் பாத்தீங்கன்னா ஒரு இம்பாசிபிளான ஒரு வில்லன் கேரக்டரா இருக்கும். இவர் எப்படி டிஃபீட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. குறிப்பா கேலக்டஸ் உடைய அந்த இன்ட்ரோ சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மாசா இருந்தது பார்க்கிறதுக்கு. படத்துல நினைச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸை விட டிராமா அப்படின்றது அதிகமா இருக்கும். இது சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த படத்துல சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, இருந்தாலுமே அது படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட ஒரு நல்ல கனெக்டோட நகரும். 2025 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அளவுக்கு இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.